எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நம்ம லகு வாராகி ஆலயம் இங்கே பார்த்தீங்கன்னா லகு வாராகி அம்மா உங்களுக்கு வந்து எளிதாக எந்த வேலையும் எந்த பிரச்சனையும் சரிங்களா தடைகளையும் எளிதாக கடக்கிறதுக்காக தான் இந்த அம்மா இருக்காங்க. இங்கே ராகு கேது பரிகார ஸ்தலமாக இந்த கோயில் இருக்குது சரிங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருமண தடை, கல்வியில் தடை, வியாபாரத்தில் தடை சரிங்களா, இல்லை குடும்பத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சரி பண்ணக்கூடிய ஸ்தலம் இது. அதாவது தொழிலையோ இல்லை வியாபார தொழில் இல்லை வந்து வேலையில் பிரச்சனை சரிங்களா, அந்த மாதிரியெல்லாம் சரி பண்ணக்கூடிய அம்மா இங்கே இருக்காங்க. லகுவாராகி அம்மா இருக்காங்க. வர 16ஆம் தேதி, அதாவது 16/3/2025 16 மார்ச்சில் வந்து நம்ம அடுத்த ஆலயம் மகிஷாரூட மிருத்யுஞ்சய வாராகி அப்படிங்கிற ஒரு ஆலயத்துக்கு நம்ம பூமி பூஜை போட போகிறோம். இது எங்கே நம்ம செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, துறையூர் டு திருச்சி சரிங்களா. திருச்சி டு துறையூர் ரோட்டில் திருவெள்ளரை கிராமத்தில் வந்து நம்ம அந்த கோயிலுக்கான பூமி பூஜை வந்து நம்ம 16ஆம் தேதி போடுறோம். அந்த வாராகி எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நீங்கள் ஏற்கனவே தெரியும், நீங்கள்லாம் நம்ம மேக்சிமம் எல்லாருமே தஞ்சாவூரில் பெரிய கோயிலில் இருக்கிற வாராகி ஆலயத்துக்கு போய் பார்த்துருப்போம். அந்த வாராகி எதுக்காக ராஜராஜ சோழன் கட்டினார்னு கேட்டிங்கன்னா, எதிரிகள் வந்து அதாவது ஒரு சண்டைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு பலமாக இருக்கணும், எதிரிகள் வந்து பலவீனம் அடையணும், அந்த போரில் நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்தரவு வாங்கிட்டு தான் போவார் சரிங்களா. அம்மாவை கும்பிட்டுட்டு தான் போவார். அவர் முதல் தெய்வமாகவே விநாயகரை வைக்கல, வாராகியை தான் வச்சார் சரிங்களா. முதல் தெய்வம்னா நம்ம விநாயகரமோ, ஆனால் அவருக்கு பொறுத்த வரைக்கும் வாராகி தான் சரிங்களா. முதல் கடவுள்னா அவர் தான், அவங்க தான், அந்த அம்மா தான். ஏன்னா அவர் வந்து சண்டை செஞ்சால் அதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த அம்மா வந்து வழிபட்டார் சரிங்களா. எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி அதில் நம்ம தான் ஜெயிக்கணுங்கிறதுல அவர் இருந்தார். அதுக்கேற்ற மாதிரி வெற்றி பல மடங்கு அவர் கிடைச்சது சரிங்களா. எந்த ஒரு சோழ அரசரும் சாதிக்க முடியாததை அவர் சாதித்தார் சரிங்களா. மிகப்பெரிய வெற்றி தான். ராஜராஜ சோழன்னா இன்னைக்கும் அந்த பேர் இருக்கிறதுக்கு காரணம் அவர் அடைஞ்ச வெற்றிகள் தான் சரிங்களா. கடல் கடந்து வெற்றி பெற்ற மன்னன் அவர் சரிங்களா. எங்கே போனாலும் அவர் காலடியில் வந்து உழுவாங்க எதிரிகள் சரிங்களா. காலில் வந்து சரணடைஞ்சிருவாங்க, வேறு வழி இல்லை. சரி, எதுன்னா மரணம் தான். அதனால வந்து அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அவருக்கு நடந்தது. எதனாலனா வாராகிய வழிபட்டதுனால சரிங்களா. அதுக்கு ஈக்குவலான ஒரு சக்தி கொண்ட ஒரு வாராகியை தான் நம்ம ஆலயத்தில் நிறுவ போகிறோம். அந்த ஆலயம் நான் சொன்னேன் இல்லைங்களா, திருவெள்ளரையில் 16ஆம் தேதி மார்ச் பூமி பூஜை போட போகிறோம். அந்த அம்மா அப்படி தான். நீங்கள் ஒரு எதிரி இருக்கார், அந்த எதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து நீங்கள் பக்கத்தில் நெருங்க முடியாத அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், இல்லை ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கலாம், இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை பணம் படைத்தவர்களாக இருக்கலாம், இல்லை அதிகாரமிக்க ஆட்களாக இருக்கலாம் சரிங்களா. ஆள் பலம், பணம் பலம், என்ன இருந்தாலும் சரி, அந்த வாராகிட்ட வந்து நின்னீங்கன்னு சொன்னால் அவங்க எவ்வளோ நாளைக்கு நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, உங்கள் எதிரிகள் சரிங்களா. இந்த அம்மாவே எதிரிகளெல்லாம் வளர விட மாட்டாங்க. எதிரிகளுடைய பலம் இப்போ ஒன்றும் இல்லை. இங்கே வந்து செய்வினை வைக்க, அதாவது ஒருத்தருக்கு செய்வினை வைக்கணும்னு சொல்லி ஒருத்தங்க பேசி அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க அந்த நபருக்கு செய்வினை வைக்கிறதுக்கு முன்னாடியே செய்வினை எப்படி இவங்க வைக்கணும்னு நினைச்சாங்களோ அது அந்த குடும்பத்துக்கே நடந்துச்சு சரிங்களா. செய்வினை வைக்கணும்னு நினைச்சவங்களுக்கு அவங்க எதுவும் செய்யலை, சொன்னது தான், சொன்னதுக்கே அவங்களுக்கு அந்த இதை வந்து திருப்பி விட்டாங்க இந்த அம்மா சரிங்களா. கடைசியில் அவங்க என்ன செய்யணும்னு நினச்சாங்களோ அதை அவங்க அனுபவிச்சாங்க, ரொம்ப சிரமப்பட்டாங்க சரிங்களா. விளையாட்டுக்கு கூட இந்த வாராகி பக்தர்களை கை வச்சிங்கன்னு சொன்னால், இல்லை அவங்கள கெடுக்குன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிக்கலை தான் அனுபவிக்கணும் சரிங்களா. நீங்கள் அவன் கெட்டு போகணுன்னு எப்படி வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடந்துடும். இந்த அம்மாவே நான் சொல்கிறேன், இந்த அம்மா இப்படி பண்ணுறாங்கன்னா அந்த அம்மா வந்து அதுக்காகவே உருவாக்குறோம், அதுக்காக தான் உருவாக்குறோம் சரிங்களா. நீங்கள் செய்வினை வைக்கிறீங்களா, நீங்கள் வைக்கணும்னு நீங்கள் நினைக்கும் போதே உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். உங்கள் சைடு வந்து என்கிட்ட நியாயம் இருக்குது, நீதி இருக்குன்னு சொன்னால் அந்த அம்மா உங்கள் கூட இருப்பாங்க. நீங்கள் அதுக்காக வந்து நான் வாராகியை கும்பிட்றேன் அதனால் நான் என்னமாலும் செய்வேன்னா வாய்ப்பே கிடையாது. உங்கள் சைடு நியாயம் இருக்குது, கரெக்டு தான் அப்படின்னா நீங்கள் துணிஞ்சு அந்த வாராகி அம்மாட்ட வந்து நிற்கலாம், அந்த அம்மா வந்து உங்கள் கூட இருப்பாங்க சரிங்களா. நம்ம சைடு வந்து பொய்யை வச்சுக்கிட்டு அவன் பார்த்திங்கன்னா அந்த அவங்க மேலே பொறாமையை வச்சுக்கிட்டு அப்படிலாம் இருந்தீங்கன்னு சொன்னால் கஷ்டம் சரிங்களா. அதனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நான் எளிமையானவன், வறியவன், அதாவது வறுமையில் இருக்கேன்,
ஆனால் என்னுடைய எதிரி பெரிய லெவலில் இருக்கான், எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டான் அப்படின்னு அந்த அம்மாட்ட வந்து நின்னீங்கன்னா போதும், அந்த அம்மா பார்த்துக்குவாங்க. சரிங்களா? அப்போ பாருங்கள், நீங்கள் வர 16ஆம் தேதி அங்கே வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே பூமி பூஜை நடக்கும். அதே மாதிரி ஒரு மகா அன்னதானம், பெரிய அளவில் அன்னதானம் அங்கே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் 100 சிறந்த மனிதர்களுக்கு அங்கே பரிசு அதாவது அவார்டு கொடுக்க போகிறாங்க. அது இல்லாமல் இன்னும் வேறு என்னென்னா மூலிகை மருந்து அங்கே கிடைக்கும். அங்கே ஒரு ஃபேக்ட்ரி அமைக்க போகிறாங்க, மூலிகை மருந்து. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை பொருட்களுக்கான ஒரு சின்ன ஒரு தொழிற்சாலை அங்கே வரப்போகுது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு நரம்பு இந்த மாதிரி இதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற நபர்களுக்கு ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டர் அங்கே வரப்போகுது அந்த அம்மாட்ட. ஏன்னா இந்த அம்மா என்னன்னு கேட்டிங்கன்னா பெரிய நோய்களையும் தீர்க்கக்கூடிய அம்மா. அதனால தான் இது இவ்வளோ வரப்போகுது. அதாவது உயிர் தப்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த அம்மா சரி பண்ணி கொடுத்துரும். ஒரு பெரிய விபத்து உயிர் மட்டும்தான் இருக்குன்னா அந்த அம்மா வந்து நிச்சயமாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் வாராகி பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, வர 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் நீங்கள் திருவெள்ளர் ஏற்கனவே அந்த கோயில் அங்கே பார்த்தீங்கன்னா புண்டரீகேஷ பெருமாள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பழங்கால ஆலயம் அங்கே இருக்குது. சரிங்களா? அதுக்கு துணையாக தான் இங்கே அம்மா வந்து இருக்காங்க, அமைய போகிறாங்க. அங்கே இங்கே இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் வந்து திருப்பங்கிலி அப்படிங்கிற ஊரில் யமன் ஆலயம் இருக்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க, உங்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அம்மா இங்கே. சரிங்களா? அதே மாதிரி யம தர்மராஜா, யமன்னு சொல்ல மாட்டாங்க, யம தர்மராஜாம்பாங்க. சரிங்களா? சரியான முறையில் தான் அவர் வந்து எப்பயும் உயிர் எடுப்பார். இல்லைன்னா சும்மா வந்து எல்லாத்தையும் இது பண்ண போகிறதில்ல. உங்களுடைய கர்மா எப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அவரும் சரி சனி பகவானும் சரி உங்களுடைய கர்மா பொறுத்து தான் அவங்க எந்த முடிவும் எடுப்பாங்க. இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த அம்மாவுடைய அதாவது பாவத்தை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த அம்மா கொஞ்சம் காப்பாற்றுற வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அவசியம் நீங்கள் வந்து அன்னைக்கு கலந்துக்கிட்டு அம்மாவோட அருளை வந்து பெறணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.